சிவா திருச்சிற்றம்பலம். மனமொழி மெய்களால் திருவருளையும் குருவருளையும் வணங்கி அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கின்றேன். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அடியேன் வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் சாதாரண மனிதர்கள். நமக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கார், ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் இறைவன். அது அவங்கவுங்களுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அந்த இறைவன் தான் முழு முதற் கடவுள். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் தான் பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதை தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லியிருக்காரு. தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாம் ஒரு கருவி தான். நம்மளை செயல்படுத்துறது எம்பெருமான் தான், சிவபெருமான் தான். அப்போ நாம் எது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா நமக்கு பாவம் சேரும், வினைகள் சேரும். எல்லாம் இறைவன் செய்ய வச்சார். அது நம்ம புண்ணியம் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும், தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சிட்டோம், அது நம்மளுடைய வினைப்பயன். நம்மளை யாரோ இப்போ திட்டுறாங்க, நம்மளுக்கு ஒரு கெடுதல் செய்கிறாங்க, ஆனால் நாம் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் நமக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அது முன்னாடி நாம் செய்த வினை பயனாக இருக்கும். இல்லைன்னா அடுத்த நம்மளுடைய வினை கழியுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று. இப்போ பெருமானை கும்பிட்டோம்னா, நம்ம சிவபெருமான் மேலே பக்தி வச்சோன்னா மலையளவு வர்ற துன்பம் சின்ன கடுகு மாதிரி, கடுகளவு தான் நம்மளை தாக்க. தலைக்கு தலைப்பாக எடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம தினந்தோறும் அன்றாட நடக்கக்கூடிய செயல்படும் போது நம்ம என்னென்ன நம்ம வாயிலேருந்து நம்ம சொல்லணும். இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை தொடங்க முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா பிள்ளையாரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அடுத்தது நம்ம செய்யணும். அந்த மாதிரி காலையிலேருந்து நம்ம எழுந்திரிச்சதுலேருந்து, எழுந்திருக்கும் போது என்ன சொல்லணும், சாப்பிடும்போது என்ன சொல்லணும், குளிக்கும் போது என்ன சொல்லணும், அந்த மாதிரி அடியனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுக்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா பசுமரத்து அணி போல் அவங்க மனசில் பதிஞ்சிரும். அதனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் என்னென்னவோ இந்த ஃபோன்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது என்ன சொல்லணும்? போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சுன்னு போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே போற்றி. அது திருவாசகத்தில் உள்ள ஒரு திருப்பள்ளியச்சில் வர வழி. அதை சொன்னோம்னாலும் நமக்கு நல்லதே நடக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? குளிக்க போவோம். குளிக்க போகும்போது என்ன செய்யணும்? சடையிடை கங்கை வைத்த சங்கரா போற்றி, சடையிடை கங்கை வைத்த சங்கரா போற்றி அப்படி சொல்லணும் இல்லையா? சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன பண்ணுவோம்? சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கான விஷயங்களெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஏதோ தேநீரோ தண்ணீரோ ஏதோ குடிக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேனன்ன தண்ணீர் பருக தந்தாய் போற்றி, தேனன்ன தண்ணீர் பருக தந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம், வாக்கிங் போகிறப்ப என்ன சொல்லணும்? வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம என்ன சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம எந்திரிச்சு உட்காரோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் ஏறி உட்காரோம். எங்கே நம்ம உட்கார முன்னாடி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார. இந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ சாப்பிடும் போது உணவு எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னா, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறு அமுதானாய் போற்றி அப்படின்னு சொல்லணும். சாப்பிடும்போது அதை சொல்லிட்டு அந்த உணவை சாப்பிட்டோம்னா நமக்கு அது ஆரோக்கியமான உணவாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் போக முன்னாடி என்ன சொல்லணும்? அது மாதிரி திருவாசகம் தேவாரத்திலே நிறைய பாடல் இருக்குது. இப்போ விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பள்ளிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வள்ளிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே, அந்த பாடல் சொல்லலாம். அல்லது கந்தர் அலங்காரத்திலே இன்னொரு பாடல் இருக்கு. தடக்கொற்ற வேல் மயிலே
இடர்தீர தனி வெடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கரத்து இடர்க்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே. இந்த பாடலையும் சொல்லிட்டு நம்ம வெளியில் கிளம்புனோம்னா நம்ம பாதுகாப்பாக பத்திரமா போயிட்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ டிராஃபிக்கு அப்படி என்னென்னவோ நடக்குது இல்லையா. இந்த மாதிரி இறைவன் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு ஏதோ ஒரு பாட்டை நம்ம சொல்லிட்டு வெளியில் கிளம்புனோம்னா அன்றைய பயணம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம நண்பர்களையோ யாரையோ பார்க்கும்போது என்ன சொல்லணும்? தோளா போற்றி துணைவா போற்றி, தோளா போற்றி துணைவா போற்றி. நீங்கள் சத்தமாலாம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே நாமளே சொல்லிக்கிறலாம். இப்போ ஏதோ ஒரு சொற்பொழிவாற்ற போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திருவாசகத்தில் ஒரு பாட்டு ஒரு வரி சொன்னாலும் போதும், இங்கே ஒரு பாடல் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ சொல்லலாம். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ அப்படின்னு சொல்லணும். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ இப்படி சொல்லணும். இன்னைக்கு இந்த இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் ஒன்றொன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு செயலுக்கு என்ன வாசகம் சொல்லி ஆரம்பிக்கணும், என்ன சொல்லிட்டு அதை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியனுக்கு தெரியும், ஏன்னா ஏதோ விஷயத்தை பேசுகிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு தான். யாரோ ஒரு 2 பேர் பார்த்தா கூட போதும், 2 பேர் அதை மனசில் வச்சுக்கிட்டா கூட போதும், அதுக்கு தான் சொல்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.